ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் நம்ம வந்து அலைமோஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக எண்டு முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற அலைமோஸ் ஆப்போட டவுன்லோடிங் லிங்க் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அது ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அலைமோஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. சில பேருக்கு நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ண முடியல நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணது வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஈஸியான ஸ்டெப்பில் தான் கொடுத்துருக்கேன். அழகாக சூப்பராக வீடியோ மேக் பண்ணலாம். நீங்கள் வீடியோ எண்டு முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபாண்டு இதோட லிங்க் கீழே கொடுத்துருங்க. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. எப்படி ஃபாண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண எப்படி ஆட் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணி இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணிக்கணும். இதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து க்ரோமில் போய்ட்டு நம்ம வந்து பிஎன்ஜி இமேஜை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது பேக்ரவுண்டு ஃபோட்டோவில் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட்டு ஒன் செகண்ட் தான். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் வந்துட்டு கூகுள் க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ரிமூவ் பிஜின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைக் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடு இமேஜ் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்கள் கேலரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் உங்களோட யார் எடிட் பண்ணி போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை ஒன் செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஎன்ஜி இமேஜை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண அலைமோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். சரியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேமரா பாக்ஸ் வந்து அந்த கேமரா வந்து ஆன் பண்ணிங்க. இந்த கேமரா பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ லேயர் கிளிக் பண்ணிங்க. கீழே உள்ள ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபுல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிங்க. நார்மல் ஃபோட்டோ தான் ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு பிஎன்ஜி இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் தான் அந்த கலர் ஃபுல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து நம்ம எடிட் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஆட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், பிளர் எஃபெக்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோ நார்மல் ஃபோட்டோ லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்க்கிங்க. இது வந்து ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. இந்த மூணாவதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. வந்து ஒரு லேயர்லையும் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இதை வந்து லிரிக்கில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க.
எடிட்டிங் போயிட்டு இந்த ஒயிட் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்தது ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 மணிக்கும் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் தான் இந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. லேயரை கிளிக் பண்ணிங்க. எடிட் குரூப் போய்க்கிங்க. ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிங்க ஃபோட்டோவை. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃபோட்டோவை. ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த குரூப்பில் இந்த மாதிரி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ எப்படி சேவ் பண்ணணும்னா பேக் வந்துட்டு இந்த ஆரோ பண்ண கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.